கத்திரிக்காய் இருந்தா இந்த மாதிரி ஒரு தடவை சட்னி கடைஞ்சு பாருங்க. இட்லி தோசைக்கு அல்டிமேட் காம்பினேஷனா இருக்குங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இட்லி விட தோசைக்கு சூப்பரா சூட் ஆகுங்க. இன்னைக்கு இப்ப நான் காமிக்கிற அளவு கத்திரிக்காயில ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 எடுத்திருக்கேங்க. இப்போ நீங்க இதை கத்திரிக்காயை வெட்டி தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். இதே சட்னி நீங்க கத்திரிக்காயை சுட்டு கூட நீங்க பண்ணலாம். ஆனா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. இப்ப தக்காளியும் நான் வெட்டி வச்சிருக்கேன். தக்காளியும் கத்திரிக்காயோட அளவு பாத்தீங்கன்னா நம்ம எண்ணிக்கையில எடுக்கிறத விட ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க கத்திரிக்காயும் தக்காளியும் எடுத்துக்கோங்க. ஒரு மண் சட்டியில 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயும் தக்காளியும் உள்ள சேர்த்துக்கலாம். கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லன்னா பெரிய வெங்காயம் 1 வெட்டி சேர்த்திக்கோங்க. இந்த அளவு பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு 2 நேரத்துக்கு சரியா இருக்கும். காரத்துக்கு நல்லா 1 ஸ்பூன் நிறைச்சு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் நிறைச்சு கல்லுப்பு. இந்த மிளகாய் தூள் காரம் சரியா இருக்கும். உங்களுக்கு அதிகமா வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நானே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி செய்வேன். ஒரு தடவை காரத்துக்கு இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்ப்பேன். ஒரு தடவை பச்சை மிளகாய ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருவேன். இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா வரமிளகாய் ஒரு 5 அல்லது 6 சேர்த்துக்குவேன். சோ எப்படி வேணுமோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி வச்சு 10 நிமிஷம் வச்சீங்கன்னா சூப்பரா வெந்துரும். ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு. 10 நிமிஷம் வச்சீங்கன்னா கண்டிப்பா கத்திரிக்காய் வெந்துரும். தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 10 நிமிஷங்க. ஹை ஃபிளேம்லயே வைக்கலாங்க. அவ்வளவுதான். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சட்டிலேயே வச்சிருங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு கலந்துட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப கொதிக்க இருந்ததுன்னா கடையும் போது ரொம்ப மேல தெரிக்கும். அதனால ஓரளவுக்கு ஆறட்டும். இதுல இருக்கிற தண்ணி கரெக்டா இருக்கும். ஒரு அளவுக்கு ஆறினதுக்கு அப்புறமா நீங்க கடைஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க இதை மிக்சியில சேர்க்கறீங்க அப்படின்னா இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தண்ணி இல்லாம மிக்சியில சேர்த்துட்டு ஒரே ஒரு திருப்பி எடுத்துக்கோங்க. சூடா இருக்கும் போது மறந்து கூட மிக்சியில சேர்த்துறாதீங்க. ரொம்ப ரிஸ்க்குங்க அது. சூப்பரா கடைஞ்சிட்டோம் பாருங்க. 2 சிட்டிகை அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் உருளைக்கிழங்கு சேர்க்கிறாங்க. ஆனா நான் சேர்க்க மாட்டேங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயில கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தாளிச்சதை நம்ம சட்னியோட சேர்த்திட்டோம்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் பாதி நேரம் தாளிக்க கூட மாட்டேங்க. அதுவே நல்லா இருக்கும். இது கத்திரிக்காய் சட்னி, கத்திரிக்காய் பஜ்ஜி, கத்திரிக்காய் கடையல்னு எந்த பேர்ல சொன்னாலும் இட்லி தோசைக்கு தொட்டுக்கு சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. நமக்கு பேராங்க முக்கியம், டேஸ்ட் தானங்க முக்கியம். ரொம்ப கெட்டியா இருந்தா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு தோசைக்கு ட்ரை பண்ணுங்களேன். கண்டிப்பா 2 தோசை எக்ஸ்ட்ராவா கேட்பாங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது சாதத்தோட கூட பிசைஞ்சு சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும்.